பிரியமானவர்களை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் தனித்து ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நான் பல விசுவாசிகளை பார்க்குறேன். சிலர் 50 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போய் வேலை பார்த்துட்டு திரும்ப வருவாங்க. 4 மணிக்கு வேலை முடிஞ்சு 6 மணிக்கு வீட்டுக்கு வருகிறவர்களும் இருக்கிறாங்க. 6 மணிக்கு வேலை முடிஞ்சு 8 மணிக்கு வருகிறவங்களும் இருக்கிறாங்க. 8 மணிக்கு பிறப்பிட்டு 10 மணிக்கு வருகிறவர்களும் இருக்காங்க. வேலை பார்க்கிற இடம், ஊர், தூரத்தை பொறுத்து ஒவ்வொரு மனிதர்களும் வீட்டுக்கு வந்து சேருகிற நேரங்கள் மாறுபடுகிறது. இப்பொழுது 6 மணிக்கு வர்றவங்க கொஞ்சம் குளித்து ரெஃப்ரெஷ் பண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் 6 மணிக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா உட்காந்து வெட்டியாக கதை பேசிட்டு நண்பர்களை பார்த்துட்டு வந்துடுறேன், கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு இருக்கிற நேரத்தெல்லாம் வீணடிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதே போல் 8 மணிக்கு வர்றவங்க 10 மணிக்கு வர்றவங்கள பாருங்கள், குளித்து சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும்பாங்க. 8 மணிக்கு வர்றவங்க பலர் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவியில் நாட்டு நடப்பை பார்த்துட்டு தான் படுப்பாங்க. இப்போ 6 மணிக்கு வர்றவங்களோ 8 மணிக்கு வர்றவங்களோ 10 மணிக்கு வர்றவங்களோ யாருக்குள்ளேயாவது சரி கொஞ்ச நேரம் வேதாகமத்தை வாசித்து தனித்து ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம படுக்கைக்கு செல்லுவோம்னு சொல்லி ஒரு வாஞ்சை இருக்கான்னு பார்த்தா, பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தரை தேடணுங்கிற உணர்வே இருக்காது. நீங்கள் அவங்ககிட்ட போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், சத்தியத்தை சொல்லுங்கள், அவங்க சொல்லுவாங்க, பிரதர் நான் மனுஷன் தானே பிரதர், பகல் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வரேன், என்ன டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் போய் உட்கார்ந்து பாருங்கள், உங்களுக்கு ரிலாக்ஸாக தோன்றுகிற காரியத்தை விட மகிமையான தேவ பிரசன்னம் உங்களுக்கு ஒரு அன்புக்குள்ள, இளைப்பாறுதலுக்குள்ள, நல்ல ஒரு சமாதானத்துக்குள்ள, சந்தோஷத்துக்குள்ள நடத்தும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு வசனம் சொல்லுது. கர்த்தர் நல்லவருங்கிறத ருசித்து பார்க்கலன்னா உங்களுக்கு டிவியும் பேப்பரும் ஃப்ரெண்ட்ஸும் தான் பெருசாக தெரியும், அதுதான் மைண்ட் ரிலாக்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் பைபிளை எடுத்து உட்காந்து வாசித்து பாருங்கள், மைண்டு ரிலாக்ஸும் இருக்கும், காட்ஸ் பிளெஸ்ஸிங்கும் இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்குது. அதை உணராதவங்க தான் டிவியை பார்த்தேன், பேப்பரை பார்த்தேன், நாட்டு நடப்பை பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 8 மணிக்கு வந்தாலும் 10 மணிக்கு வந்தாலும் கர்த்தரை தேடுங்க, தனித்து ஜெபிக்க பழகுங்க, அதிகாலை எழும்பி ஜெபிக்க பழகுங்க, நேரம் கிடைக்கும் பொழுது ஜெபிக்க பழகுங்க. தனி ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அது உங்களை உருவாக்கும், உங்களை பரிசுத்தமானாக்கும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வைக்கும், உண்மை இல்லவர்களாக மாற்றும், தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுத்தரும். நீங்கள் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தயவு செய்து தனி ஜெபம் பண்ணாமல் வாழாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, குடும்ப ஜெபம் இருக்குது பிரதர், குடும்ப ஜெபத்தில் உட்காந்துருவேன், நீ ஜெபம் பண்ணினியா? அவர் சொல்லுவார், என் ஒய்ஃபு ஜெபம் பண்ணுவாங்க, என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. தப்பு. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர் என்கிற போர்வையிலே இருந்து கொண்டு மாய்மாலத்தை சுதந்திரிக்காதீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தரை நோக்கி பாருங்க. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தனித்து ஜெபிக்க பழகுங்க. அது உங்களுக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக முடியும். இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் அப்படிதான் சொல்லும், பகலெல்லாம் ஊழியம், இரவெல்லாம் ஜெபம். அந்த அனுபவத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேளையில் உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். உமது அன்புக்கும் இரக்கத்துக்கும் கிருபைக்கும் கோடி ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட பிறகு உம்முடைய பிள்ளைகள் அநேகர் தனி ஜெபத்தில் வளர, வீணாய் பொழுதை கழிக்காதபடி உம்மிலே நிலைத்திருக்க நீர் உதவிச்சு. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.